Hi friends, நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா டே டு நைட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்து எப்படி வீடியோ வந்து டே வியூல இருந்து நைட் வியூ சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த ஃபுட்டேஜை வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ப்ராஜெக்ட் போய்க்குங்க. ப்ராஜெக்ட்ல இந்த ஃபைலை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சிங்கன்னா இங்கே ஃபைல் வந்துடும். இந்த ஃபைலை ட்ராக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டைம் லைன் இருக்கும். டைம் லைனில் போடுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, நியூ காம்போசிஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நியூ காம்போசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது ஓப்பன் ஆயிரும். என்ன ஃபுட்டேஜோட லென்த் அண்ட் வித் இருக்கோ அதே சைஸுக்கு நம்மளோட ஃபுட்டேஜ் டைம் லைன் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்டர்ன் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா நார்மலாக வந்து ஃபுட்டேஜ் ப்ளே ஆகிருக்கும். ஆனால் இது வந்து டே வியூ. டேலேருந்து நைட் வியூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுங்க. டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறதுக்கு Ctrl+C Ctrl+D. ஓகேங்களா? இல்லாட்டி Ctrl+D கொடுத்தீங்கன்னாலும் ஒரு டூப்ளிகேட் காப்பி வந்து இங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ஒரிஜினல் ஃபுட்டேஜ். இது வந்து நான் ரீநேம் மாற்றிக்கிறேன். இது வந்து NIGHD நைட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஃபுட்டேஜுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். எஃபெக்ட்ஸில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கலர் ப்ரொஃபைல் கன்வெர்ட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஓவர் ப்ளீச், அதாவது ஒயிட் கலர் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதை வந்து கொஞ்சம் டல் ஃபினிஷிங்ல கொண்டு வரணும். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல ஓவர் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஓவரா ப்ளீச்சை வந்து கொண்டு வரும். அதாவது இன்புட்டுங்கிறது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா டார்க்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது. அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு டார்க் கலர் வந்து ஆட் ஆயிருச்சு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோட்டலாக சேஞ்ச் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, எஃபெக்ட்ஸில் கலர் கரெக்ஷன் போயிருங்க. கலர் கரெக்ஷன்ஸில் கீழே வந்தீங்கன்னா எதுனா ஹியூ சாச்சுரேஷன் போய்க்கங்க. ஹியூ சாச்சுரேஷனில் மாஸ்டர் சாச்சுரேஷனுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கொஞ்சம் டார்க்னஸ் கொண்டு வாங்க. ஏன்னா நைட் நேரங்கும் போது அவ்வளோக்கா வந்து கலர், அதாவது கலர் வேல்யூவெல்லாம் இருக்காது. அதனால நல்லா பிரைட் இல்லாமல் கொஞ்சம் டார்க் வர மாதிரி கலர் எல்லாத்தையுமே வைப்ரண்ட்டில் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஓகே அப்படின்னா இந்த அளவுக்கு இதை செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸில் கலர் கரெக்ஷன்ஸில் கீழே வந்தீங்கன்னா லுமேட்ரிக் கலர் அப்படின்னு இருக்கு. இந்த வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் இங்கே பாருங்க, பேசிக் கலர் கரெக்ஷன்ஸ்னு இருக்குங்களா. இந்த பேசிக் கலர் கரெக்ஷன்ஸில் டெம்பரேச்சர் வேல்யூ வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இது பார்த்தீங்கன்னா நார்மல், அதாவது கெல்வின் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது இன்க்ரீஸ் பண்ண மார்னிங் டைம்ல இருக்கிற மாதிரி வரும். மைனஸ்ல கொண்டு போனீங்கன்னா ஈவினிங் டோன் கொண்டு வர மாதிரி ஒரு ப்ளூ ஸ்கை கொண்டு வரும். ஓகேங்களா? இது வந்து கீழே இருக்கிறது டிண்ட் கலர் வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இதை வச்சும் கூட கொண்டு வரலாம். ஏன்னா இல்லை எனக்கு வந்து டைரக்டா ஒயிட் பேலன்ஸ் கலர் நான் இங்கே சேஞ்ச் பண்ணனாலும் கூட நீங்க ஒயிட் பேலன்ஸ் கலர் வந்து இதை வச்சு நீங்க கொண்டு வந்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமானது. கர்வ்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே இங்க இருந்து எடுத்தீங்கன்னா பிரைட்டு, கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் உங்களுக்கு ஃபுல்லாவே ஆட் ஆகும். இப்போ இதுல ஒரே ஒரு சேனல் மட்டும், ப்ளூ சேனல் மட்டும் எடுத்துக்கிறேன். ப்ளூ சேனலை மட்டும் லைட்டா மேலே இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ ஒயிட்டு நல்லாவே வந்து இந்த மாதிரி வந்து லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த டார்க் கலர் வந்து, ஏன்னா கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த பிரைட்னஸும் வந்து டோட்டலா ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கீழே வாங்க. கர்வ்ஸ்ல ஃபுல்லா கீழே எடுத்துட்டோம்னா கலர் வீல்ஸ் இருக்கு. இந்த கலர் வீல்ஸ்லையும் நம்ம கலர் டோனை வந்து டோட்டலா என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு கொண்டு போறது. ப்ளூ கொஞ்சம் நல்லா டார்க்னஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். ஷேடோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓகேங்களா, இந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. ஹைலைட் வந்து ரொம்ப முக்கியம். ஹைலைட் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விடுங்க. கடைசியா பாத்தீங்கன்னா விக்னேட், இதுல கீழே வந்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷனு. ஃபுல்லாவே வந்து எட்ஜஸ் எல்லாமே பிளாக் கலர்ல உள்ள கொண்டு வர்றது. ஓகேங்களா? எவ்வளோ இதுல மேல இருந்து கீழே கொண்டு வர ஆக்டிவ் அது இருக்கட்டும், அது ஓரளவுக்கு ஓகே. இப்போ இங்க வந்து ரொம்பவுமே வந்து
ப்ளீச் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இதை நான் டோட்டலா கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நைட் வியூ இருக்குதுல்ல, இது கண்ட்ரோல் டி, ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் காப்பி எடுத்துட்டு இந்த காப்பியில எஃபெக்ட்ஸ், கலர் கரெக்ஷன்ஸ், ஓகேங்களா. கலர் கரெக்ஷன்ஸ்ல லெவல்ஸ் போயிருங்க. லெவல்ஸ்ல ஃபுல்லாவே இந்த இடம் இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, நல்லாவே இந்த இடம் டார்க் ஆயிருக்கு. அது வந்து லெவல்ஸ்ல மட்டும்தான் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க, இந்த அளவுக்கு டார்க்னஸ் ஓகேனா இதை அப்படியே ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபுட்டேஜை ஹைட் பண்ணிக்கிறேன். இது ப்ரீவியஸா இருக்கு, இந்த ஃபுட்டேஜுக்கு வந்துடலாம். இந்த ஃபுட்டேஜை ஹைட் பண்ணிட்டு சப்போஸ் நம்ம மலை இதை வந்து ஒரு மாஸ்க் பண்ணா தான் வந்து நம்மளால ஈஸியா வந்து அடுத்தது பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஃபெதர் பண்ணி கொண்டு போக முடியும், ஓகேங்களா. இப்போ ஒரிஜினல் ஃபுட்டேஜை கண்ட்ரோல் டி கொடுத்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கோங்க. இந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ்ல பென் டூல் இருக்கு பாத்தீங்களா, இந்த டூல் எடுத்து மாஸ்க் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இது வந்து ஃபெதரா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு அளவுக்கு நம்ம மாஸ்க் பண்ணா போதும். ஏன்னா டீடைல்டா இருக்கிற ஆப்ஜெக்ட்ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அழகா நம்ம மாஸ்க் பண்ணலாம். இது டீடைல் அவ்வளோக்கா இல்லைங்கிறதுனால நான் ஓரளவுக்கு ரஃபா மட்டும் மாஸ்க் பண்றேன். இங்க பாருங்க, இதுல இருந்து கொண்டு வந்து இதை ரிவர்ஸ் பண்ணணும், அதாவது இன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல வந்து இன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த மாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாஸ்க்கு உள்ள, அதாவது இந்த லேயருக்கு கீழே இந்த சின்ன ஏரோ கிளிக் பண்ணுங்க, மாஸ்க் வரும். மாஸ்க் உள்ள போயிட்டீங்கன்னா மாஸ்க் ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபெதரை வந்து லைட்டா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகும், ஓகேங்களா. இப்போ நான் வந்து இந்த இது வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல தான் காட்டியிருக்கேன். இதே ஃபெதரை இப்போ இந்த மாஸ்கை வந்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இதை ஹைட் பண்ணிடுங்க. இந்த நைட் வியூ இருக்குதுல்ல, கண்ட்ரோல் டி கொடுங்க. இதுக்குள்ள வந்து கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாஸ்க் வந்து உங்களுக்கு அழகா இங்க பேஸ்ட் ஆயிரும். இப்போ நைட் வியூ ஓபன் பண்ணுங்க, உங்களுக்கு நைட் வியூ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த நைட் டூன் இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே டிராக் பண்ணி கீழே கொண்டு வந்து போட்டுருங்க. கீழே போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு லேயருமே வந்து டாப் டு பாட்டம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். நைட் 3ங்கிறது இந்த லேயர்ல எஃபெக்ட்ஸ்ல போய் கலர் கரெக்ஷன்ஸ்ல லெவல்ஸ் வந்துருச்சு. லெவல்ஸ்ல லைட்டா டார்க் மட்டும் ஆட் பண்ணுங்க, லைட்டா டார்க்னஸ் ஆட் பண்ணுங்க. இந்த இடத்துல இது இருக்கணும் லைட்டா. அதுக்கப்புறம் இந்த நைட் வியூ இருக்கு பாத்தீங்களா, நைட் வியூவோட லுமேட்ரிக் கலர்ல வந்து பேசிக் கரெக்ஷன்ஸ் வந்து டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்களா, டெம்பரேச்சரை லைட்டா கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு கலர் டோன் ஃபுல்லாவே வந்து ஒரு டிண்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இது வந்து கலர் டோன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்ல போங்க, எஃபெக்ட்ஸ்ல கலர் கரெக்ஷன். ஃபைனலா பாத்தீங்கன்னா கலர் பேலன்ஸ், ஹியூ சாச்சுரேஷன் இதுல நான் கொடுத்துறேன் லைட்னஸோட. இதுல வந்து லைட்னஸ் உங்களுக்கு கம்மி பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் கம்மி பண்ணிட்டு லைட்டா நைட் மோடுக்கு ஒரு ஓவர் ப்ளூ வேண்டாங்கிறதுனால ஓரளவுக்கு லைட் ப்ளூக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இங்க ஹியூ வந்து ஓவரால் டோன் கலரவே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு என்ன கலர் டோன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் டோன் வந்து நம்ம அழகா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோன் ஓகேனா, இந்த டோன்ல ஓகே. இப்போ மாஸ்க் லேயர் போயிருங்க. மாஸ்க் லேயர்ல மாஸ்கை கொஞ்சம் கீழே இறக்கணும்னாலும் கூட ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு லைட்டா மாஸ்கை ஃபுல்லா கீழே கொண்டு வாங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் லேயர் அது இருக்கிறதுனால நம்மளுக்கு மாஸ்க் ஒரு ப்ராப்ளம் வராது. லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல சேஞ்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஃபைனலா இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இது போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்ல கலர் கரெக்ஷனுக்குள்ள போனீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா லெவல்ஸ், இண்டிவிஜுவல், கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட்டா என்ன கலர் ப்ளூனா ப்ளூவை மட்டும் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணலாம் கூட அழகா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓவராலா ப்ளூ டோன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும், ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்கும்போது உங்களுக்கு டே வியூவை அப்படியே நைட் வியூவா வந்து அழகா நீங்க கண்ட்ரோல் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்க.
வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் ஃபர்தரா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.